மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பத்தும் பறந்து போகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் அன்னை ஔவையார் சொன்ன ஒரு கசப்பான உண்மை இன்னைக்கும் இந்த உலகத்தை மிரட்டிக்கிட்டே இருக்கு. பசிவந்திட பத்தும் பறந்து போகும். பசி இது வெறும் வயிற்று சுருக்கம் இல்லை. மானம் குலம் கல்வி அறிவு தானம் தவம்னு ஒரு மனுஷனை மனுஷனா வச்சிருக்கிற அத்தனை நல்ல குணங்களையும் ஒரே நொடியில் அழிச்சு அவனை ஒரு மிருகமா மாற்றக்கூடிய பேராயுதம். பசிங்கிறது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அதுதான் உலகத்துல நடக்கிற அத்தனை வன்முறைக்கும் குற்றங்களுக்கும் போர்க்கும் மூல காரணம். தொழில்நுட்பத்துல உலகமே செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் இன்னைக்கும் பல கோடி பேரால ஜெயிக்க முடியாத ஒரே ஒரு உணர்வு இந்த பசிதான். இந்த வீடியோவில் ஔவையார் சொன்ன அந்த 10 நல்ல குணங்களை பசி எப்படி உலக வரலாற்றுல நடந்த 10 உண்மையான கொடூர சம்பவங்கள் மூலமா அழிச்சதுன்னு ஆழமா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்க சாப்பாட்டு முறையையே மாத்த போகிறது. முதல்ல பசி எப்படி ஒரு மனுஷனோட சிந்தனையை அழிக்குதுன்னு சயின்ஸ் படி பார்ப்போம். நம்ம உடம்பை ஒரு கார்னு வச்சுப்போம். அது ஓடுறதுக்கு பெட்ரோல் வேணும் இல்லையா? அதே போல உடம்புக்கு ஆற்றல் குறையும் போது நம்ம வயிறு காலியாகி சுருங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல வயிற்றுல கிரேலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இதான் பசி ஹார்மோன். இது நேரா ரத்தத்தில் கலந்ததும் நம்ம மூளையில இருக்கிற ஹைபோதலாமஸ் பகுதிக்கு போய் அலாரம் அடிக்குது. உடனே உடம்புல சர்க்கரை அளவு குறையும் போது மூளை ஆபத்தை உணர்ந்து கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணும். இதனால தான் மூளையில் இருக்கிற ஃப்ரீ ஃப்ரண்ட்ல ஹார்டெக்ஸ் அப்படின்ற நியாயம் தர்மம் சட்டம்னு யோசிக்கிற பகுதி செயலிழந்து போயிடுது. மூளை ஒரே ஒரு சிக்னல் தான் கொடுக்கும், எப்படி வேணா யாரை கொன்னாவது சாப்பிடு. இதனால தான் பசி வந்தா நல்லவங்களும் கோபப்படுறாங்க, தப்பு செய்யறாங்க. பசி ஒரு மனுஷனோட குணத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு வர்றது நிஜமான பசியா இல்ல மனசு காட்டுற மாயையான்னு நமக்கு தெரியறதே இல்லை. விஞ்ஞானிகள் பசியை 2ஆ பிரிக்கிறாங்க. உடல் ரீதியான பசி, இது நிஜமான பசி. இது மெதுவாகத்தான் வரும். வயிறு கத்தும். அந்த நேரத்துல பழைய சாதம் கொடுத்தா கூட அமிர்த மாதிரி சாப்பிடுவோம். சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்சிடும். 2வது மன ரீதியான பசி. இது ரொம்ப ஆபத்தானது. இது திடீர்னு வரும். போர் அடிக்கும் போது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, இல்லைனா சோசியல் மீடியாவில் ஃபுட் வீடியோஸ் பார்க்கும்போது வரும். இதுக்கு பிரியாணி பர்கர் ஐஸ்கிரீம்னு குறிப்பிட்ட சாப்பாடு மட்டும்தான் கேட்கும். வயிறு நிறைந்தால் நாக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் இந்த மனப்பசி தான் மிக முக்கிய காரணம். ஒருத்தன் வயிற்று பசிக்கு சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழ்வான், மனப்பசிக்கு சாப்பிட்டா நோயாளியா மாறுவான். மானம் ஒரு மனுஷனோட முதல் சொத்து. ஆனா அயர்லாந்து உருளைக்கிழங்கு நோய் தாக்குதலால மாபெரும் பஞ்சம் வந்தப்போ மக்கள் தங்களோட கௌரவம் சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு குப்பைகளையும் செத்த குதிரைகளையும் புட்களையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பசி அவங்க மானத்தை அவங்க கிட்ட இருந்து பறிச்சிச்சு. குலம் பரம்பரை பாசம்னு பெருமையா பேசுறோம். ஆனா சோவியத் உக்ரைன்ல ஜோசப் ஸ்டாலின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தில் பசி உச்சகட்டத்தை எட்டினப்போ பெற்ற தாயை தன் குழந்தையை கொண்டு சாப்பிட்டு நரமாமிச கொடுமைகள் நடந்துச்சு. பசி ஒரு தாயோட குலத்தையே பாசத்தையே கொன்னிச்சு. கல்வி ஒரு நாட்டை முன்னேற்றும். ஆனால் உகண்டாவில் சர்வாதிகார இடியமின் காலத்து பஞ்சம் வந்தப்போ பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் மூடப்பட்டுச்சு. புத்தகங்களை வச்சு படிக்க வேண்டிய மாணவர்கள் ஒரு துண்டு ரொட்டிக்காக கையேந்தி தெருவில் நிற்க வேண்டியதா போச்சு. பசி ஒரு தலைமுறையோட கல்வியையே திருடிச்சு. வன்மை ஒரு வீரனோட குணம். 2ஆம் உலகப் போரில் லெனின்கிராட் நகரம் ஹிட்லரின் படைகளால் முற்றுகையிடப்பட்டப்போ அங்கிருந்த உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளும் இராணுவ வீரர்களும் பசியோட கொடுமை தாங்க முடியாம எலிகளையும் பறவைகளையும் ஏன் புத்தக அட்டைகளை தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்டாங்க. பசி மாபெரும் வீரனை கூட கோலையா மாத்திச்சு. அறிவு உலகத்தை இயக்கும். ஆனா வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான பொருளாதார பஞ்சத்துல பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் கூட தங்களோட அறிவை வச்சு சம்பாதிக்க முடியாம பசியினால குப்பை தொட்டிகள்ல சாப்பாடு தேடுற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பசி ஒரு நாட்டோட அறிவாற்றலையே செயலிழக்க வச்சிச்சு. தானம் பிறருக்கு கொடுக்கும் குணம். ஆனா மாவோ சேதும் காலத்தில் சீனாவில் பஞ்சம் வந்தப்போ மக்கள் தங்களோட சொந்த குடும்பத்துக்கு ஏன் குழந்தைகளுக்கு கூட சாப்பாடு கொடுக்க முடியாமல் மற்றவங்க தட்டில் இருக்கிற சாப்பாட்டை பிடுங்கி சாப்பிட்டாங்க. பசி தானம் கொடுக்கும் மனித மனசை திருட்டு மனசா மாத்திச்சு. தவம் இறைவனை தேடும் குணம், தார்மீக ஒழுக்கம். ஆனால் வியட்நாம் பஞ்சத்தில் மக்கள் இறைவனுக்காக வச்சிருந்த பிரசாதங்களையும் ஏன் கோவில்களில் இருந்த புனிதமான மரங்களை கூட பிடுங்கி சாப்பிட்டாங்க. பசி வந்தப்போ அங்கே தர்மமும் பக்தியும் நிலைக்கல. பசி ஒரு மனுஷனோட ஆன்மீக ஒழுக்கத்தை அழிச்சிச்சு. உயர்ச்சி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறது. ஆனால் வடகொரியாவில் 1990களில் பஞ்சம் வந்தப்போ தங்களோட எதிர்கால முன்னேற்றத்தை பற்றியோ யோசிக்கல. இன்னைக்கு ஒரு வேலை எப்படி உயிரோட இருக்கணும்னு மட்டும் தான் யோசிச்சாங்க. பசி ஒரு நாட்டோட முன்னேற்ற கனவையே கொன்னிச்சு. தாளாண்மை கடின உழைப்பு. ஆனால் சிரியாவுல போர்னால பஞ்சம் வந்தப்போ மக்கள் விவசாயமோ தொழிலோ செய்ய முடியாமல் ஒரு வேலை சாப்பாட்டுக்காகவும் பணத்துக்காகவும் ஆயுதம் ஏந்தி தீவிரவாத அமைப்புகளில் சேர ஆரம்பிச்சாங்க. பசி உழைக்கும் கைகளை வன்முறை கைகளாக மாத்திச்சு. கடைசியா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசைகளையும் விட உச்சகட்ட ஆசை காமம், இன்பம். ஆனால் காங்கோ பஞ்சத்தில் பெண்கள் ஒருவேளை உணவுக்காகவும் தன் குழந்தையை காப்பாற்றுறதுக்காகவும் தங்களோட உடலையை விற்க வேண்டிய கொடூர நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பசி மனுஷனோட அத்தனை ஆசைகளையும் அழிச்சு வெறும் வயிற்று ஆசையை மட்டும் வச்சிச்சு. ஔவையார் மட்டும் இதை சொல்லல, உலக வரலாற்றை மாற்றின அத்தனை ஞானிகளும் இறை தூதர்களும் இதை எச்சரித்தாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார்,
நான் பசியாய் இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. பசியோடு இருப்பவனுக்கு தராதவன் இறைவனையே மறக்கிறான் என்றார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பசி வந்துவிட்டால் அது ஒரு மனிதனை இறைவனையே மறக்கும் நிலைக்கு தள்ளிவிடும். பசி மனிதனின் அத்தனை நல்ல நம்பிக்கையையும் அளிக்கும்னு சொன்னாங்க. கார்ல் மார்க்ஸ் சொன்னார், பசி என்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, அதுதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை வர்க்க போராட்டங்களுக்கும் புரட்சிகளுக்கும் மூலம். இந்த அத்தனை பேரும் சொன்ன ஒரே ஒரு கூட்டு உண்மை பசிதான். உலகத்தில் நடக்கிற அத்தனை வன்முறைக்கும் போருக்கும் குற்றங்களுக்கும் தாய். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த உலக வரலாறு, அறிவியல், அறிஞர்களின் வரிகள் எல்லாமே நமக்கு சொல்ற ஒரே ஒரு பாடம் என்ன தெரியுமா? பசியை போக்குவோம். அப்படின்னா அது ஏதோ ஒரு ஹோட்டல்ல 4 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கறது மட்டும் கிடையாது. அது ஒரு தர்ம காரியம் இல்லை, அது இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கான ஒரு மாபெரும் கூட்டு புரட்சி. பசியை போக்குவோம் அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு பின்னாடி நாம செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு ஆழமானது இப்போ விரிவாக பார்ப்போம். பசியை போக்குவோம் அப்படின்ற புரட்சி முதல்ல நம்ம வீட்டோட சமையலறையில் இருந்து தான் தொடங்கணும். நம்ம தினமும் தட்டில் வைக்கிற சாப்பாட்டை ஒரு முறை உற்று பாருங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு பருக்கை சாதமும் ஒரு விவசாயி வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து நிலத்தை உழுது வியர்வை சிந்தி உருவாக்குனது. 6 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தன் கைகளால் விதைச்சது. மழை பெய்யாதப்போ வானத்தை பார்த்து அவர் விட்ட பெருமூச்சும், பயிர் வளரும் போது அவர் முகத்தில் வந்த சந்தோஷமும் அந்த நெல்மணியில் கலந்திருக்கு. நீங்க இன்னைக்கு சாப்பிடுற ஒரு பருக்கை சாதம் கடந்து வந்த பாதை ஒரு மாபெரும் தவம். அந்த தவத்தோட பலனைத்தான் நாம ரொம்ப சாதாரணமாக எனக்கு பிடிக்கல, உப்பு இல்லை, காரம் இல்லைன்னு தட்டை தள்ளி வச்சுட்டு குப்பை தொட்டியில் போடுறோம். உணவை வீணாக்குறதுங்கிறது அந்த விவசாயியோட ஆன்மாவை, உழைப்பை அவமதிக்கிறதுக்கு சமம். இனிமே நம்ம வீடுகளில் தேவைக்கு மட்டும் சமைப்போம், தட்டில் இருக்கிறதை முழுசா சாப்பிடுவோம்னு ஒரு சபதம் எடுப்போம். நம் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டோட மதிப்பை விட அதை உருவாக்குற விவசாயியோட உழைப்பை சொல்லி கொடுத்து வளர்ப்போம். உணவை வீணாக்காமல் தடுப்பதே பசியை போக்குவதற்கான முதல் படி. அடுத்ததா நம்ம வீட்டு விசேஷங்கள், கல்யாணங்கள், பார்ட்டிகள் இன்னைக்கு கெத்து காட்டுறதுக்காகவும் அந்தஸ்தை நிரூபிப்பதற்காகவும் 50 வகையான உணவுகளை சமைக்கிறோம். விசேஷம் முடிஞ்சதும் டன் கணக்கில் சாப்பாடு குப்பை தொட்டிகளுக்கு தான் போகுது. இது ஒரு நாகரிகமே கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளி விவரங்களின்படி உலகெங்கிலும் உற்பத்தி செய்யப்படும் உணவில் 3 1 பங்கு வீணாக்கப்படுகிறது. பசியை போக்குவோம் அப்படின்னா இனி எந்த ஒரு விசேஷம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் உணவு மிச்சமான அதை யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முறையான திட்டமிடல் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம ஊர்களில் இருக்கிற சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஆதரவற்றோர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட உணவு வங்கிகளை முன்னாடியே தொடர்பு கொண்டு எங்கள் வீட்டில் விசேஷம், சாப்பாடு மிச்சமான முறையாக வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லணும். ஆனால் அப்படி கொடுக்கும்போது அந்த உணவு கெட்டு போகாமல் ரொம்ப சுகாதாரமாக தரமாக இருக்கிறதை உணவு பாதுகாப்புத்துறை விதிகளின்படி நாம் உறுதி செய்யணும். உணவை சமூக பகிர்வாக மாற்றுறது தான் உண்மையான மனித நேயம். நாம் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா பசிங்கிறது உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஒரு சக்தி. உலக வங்கியோட புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டோட பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு அந்த நாட்டோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை பல சதவீதங்கள் குறைக்குது. பசியோடு இருக்கிற ஒரு தொழிலாளியால் முழு திறனோட வேலை செய்ய முடியாது. பசியோடு இருக்கிற ஒரு குழந்தையால் பள்ளிக்கூடத்தில் கவனமாக படிக்க முடியாது. அப்போது பசியை போக்குவோம் அப்படின்னா நாம் மறைமுகமாக ஒரு தலைமுறையோட திறமையை, ஒரு நாட்டோட பொருளாதாரம் வளர்க்கிறோம்னு அர்த்தம். பசியற்ற மனித வளம் தான் ஒரு தேசத்தோட உண்மையான பலம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நானும் பசியை போக்க பங்களிக்க போறேன்னு நீங்க நினைச்சா நாளையில இருந்து உங்க வாழ்க்கையில இந்த 5 எளிய முறைகளை பின்பற்றுங்கள். 1. ஆசையில் தேவையில்லாத உணவுப் பொருட்களை வாங்கி அது எக்ஸ்பயர் ஆகி குப்பையில் போடுறதை முதல் நிறுத்துங்க, தேவைக்கு மட்டும் வாங்குங்க. 2. பகிர்ந்து உண்ணும் பழக்கம். உங்க வீட்டில் ஒரு விசேஷமா சமைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தெருவில் இருக்கிற எளிய மனிதர்களுக்கோ அல்லது அனாதை இல்லங்களுக்கோ ஒரு 5 அல்லது 10 பேருக்கு சமைத்து அதை அவங்களுக்கு அன்போட கொடுங்க. மிச்சமானதை கொடுக்கறதை விட அவங்களுக்காகவே சமைச்சு கொடுக்கறதுல தான் மனித நேயம் இருக்கு. 3. உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு. உணவை பகிர்ந்து கொடுக்கும்போது சட்டம் மற்றும் ஆரோக்கிய விதிகளை மறந்துடாதீங்க. கெட்டுப்போன உணவையோ தரமற்ற உணவையோ யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அது சட்டபூர்வமாகவும் குற்றம், மனித நேயத்திற்கும் எதிரானது. 4. உணவு வங்கிகளுக்கு ஆதரவு. உங்கள் ஊரில் இருக்கிற சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட உணவு வங்கிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதவியையோ அல்லது உணவுப் பொருட்களையோ, அரிசி, பருப்பு போன்ற உலர் பொருட்கள் அதாவது முறையான வழிகளில் வழங்குங்க. 5. வார்த்தைகளால் பேசி போக்கல். உங்கள் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவை வீணாக்காதீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வை எப்போதும் சொல்லிக்கிட்டே இருங்க. நண்பர்களே, வரலாறு முழுக்க நாம் பார்த்த அத்தனை பேரழிவுகளுக்கும் பஞ்சங்களுக்கும் பின்னாடி மனிதர்களோட பேராசையும் அலட்சியமும் மட்டும்தான் இருந்திருக்கிறது. ஆனால் இனி வர்ற காலம் அப்படி இருக்கக்கூடாது. தொழில்நுட்பம் வளர்ந்துட்ட இந்த நவீன காலத்தில் பசியினால் ஒரு உயிர் போகுதுன்ற செய்தியை கேட்காத ஒரு நிலையை நாம் உருவாக்கணும். இனி இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தையும் பசியோடு தூங்க போகக்கூடாது. பசியினால் எந்த ஒரு தாயும் தன் குழந்தையை இழக்கக்கூடாது. பசியினால் எந்த ஒரு மனிதனும் தன் மானத்தை இழக்கக்கூடாது. இன்றிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து நம் அனைவரும் ஒரு கூட்டு பிரகடனம் செய்வோம். என் தட்டில் இருக்கும் உணவை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன்.
மாட்டேன். என் கண்ணெதிரே ஒரு உயிர் பசியால் துடித்தால் சட்டபூர்வமான முறையான வழிகளில் அவசர உதவி செய்து அந்த பசியை போக்குவேன். சாப்பாடுங்கிறது வெறும் ஒரு பொருள் இல்லை, அது வாழ்க்கை, அது காதல், அது மனித நேயம். இந்த நெடும் ஆவண படத்தை உங்க நேரத்தை செலவழிச்சு முழுசா பார்த்த உங்க ஒவ்வொருத்தருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா கூட அதுதான் இந்த வீடியோவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இந்த வீடியோவோட கருத்துக்கள் உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் போய் சேரணும்னு நீங்க நினைச்சா தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குரூப்ஸ்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி